ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் ராஜபாலன். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டு 3rd சாப்டர் அல்ஜீப்ராவில் இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் என்னென்ன வருங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி, சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக சேனல் ஆரம்பித்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கான். நிறைய வியூஸ் வருது. அதே போல் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு அனுப்புங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தவறுகள் இருந்தால் திருத்திக்கலாம். அதை பற்றி என்ன ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட நீ என்னை சொல்லி கரெக்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மூலமாக நானும் தெரிஞ்சுக்கலாம், டீச்சர் மூலமாக நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அதனால் நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு உறவு தான் லைஃப். ஓகே, சரி பார்க்கலாம். அல்ஜீப்ராவில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கிறது நிறைய இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் எக்ஸாம்பிள் 3.3 கொடுத்துருக்கேன். சேம் டைம் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் ரோமன்லேயும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குற சம்மு. அப்போ இந்த 3 சம்முமே 3 வேரியபிள்ஸ், 3 ஈக்குவேஷன்ஸ் வித் 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் இன்வால்வ் ஆகும். அந்த சம்மை நல்லா பார்த்துக்கணும். அது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய சம் தான். எக்ஸாம்பிள் 3.10 அண்ட் 3.11 அண்ட் எக்ஸசைஸ் 3.2ல் ஃபர்ஸ்ட் ரோமனில் 4 சம்ஸ். இது வந்து ஜிசிடி சம்மு. ஸோ 3.10வும் 3.11வும் எக்ஸாம்பிளில் இருக்கிற ஜிசிடி சம்மு. இது எக்ஸசைஸில் ரோமன் நம்பர் 1ல் இருக்க ஜிசிடி சம்மு. இதை நீ நல்லா பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 இதை பார்த்துட்டேன்னா நீ இதில் ஒரு 5 மார்க்கை நீ அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.18, எக்ஸசைஸ் 3.6ல் 5, 6, எக்ஸசைஸ் 3.5ல் 4 and 5 அண்ட் எக்ஸாம்பிள் 3.8 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இதில் என்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 3.8 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், அது வந்து ஸ்கொயர் ரூட் சம். அது வந்து ஸ்கொயர் ரூட் வர சம்மு ரொம்ப 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 முக்கியமான சம்மு. ஸோ இதை நீ நல்லா பார்த்துக்கணும். இதுலேருந்து 5 மார்க் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் கேட்காத கொஸ்டினே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 3.13ல் 3, 4, 5 பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் 3.14ல் 3, 4, 5, 6. இது வந்து ஈக்குவல் ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எல்லாம் வர சம் 3, 4, 5. எக்ஸசைஸ் 3.14 வந்து ஆல்ஃபா பீட்டா வர ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டையும் நீ நல்லா பார்த்துக்கணும். இது கூட எக்ஸசைஸ் 3.12ல் பஸ் சம்மு, ட்ரெயின் சம்மு, அந்த லாஸ்ட் 10th ஒரு சம் இருக்கு எக்ஸசைஸில், ஹைப்போட்டனியஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு போடுற சம்மு. அதில் பெரிமீட்டர் கூட கொடுத்துருப்பான். அந்த 10வது சம்மு பஸ்ஸு, ட்ரெயின், அப்புறம் வந்து அந்த 10th சம்மில் இருக்கிற ஹைப்போட்டனியஸ் அண்ட் பெரிமீட்டர்னு கொடுத்துருப்பான். அந்த சம்மையும் பார்த்துக்கிறீங்க. இதை நல்லா பார்த்துக்கிட்டேனாலே போதும், நீ 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதிடலாம். அதே போல் 2 மார்க் கொஸ்டின் போகணும். 2 மார்க் கொஸ்டின் நிறைய இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஏஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஃபாதர் ஏஜ், சன் ஏஜ், குமரன் ஏஜ், சிஸ்டர் ஏஜ், கேர்ள் ஏஜ். ஸோ இந்த மாதிரி ஏஜ் சம்மை நீ ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு சம் வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3.1, 3.2 அதில் வந்து இதில் ஃபாதர் சம் நினைக்க ஃபர்ஸ்ட் சம்மு ஃபாதர் சம்மு, செகண்ட் சம்மு சால்விங் ப்ராப்ளம். 3.37ம் 3.38ம் பார்த்தீங்கன்னா இது வந்து குமரன் சம்மு. இது வந்து 3.38 வந்து ஒரு லேடர் சம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு சால்வ் பண்ணுற ஒரு லேடர் சம். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் இந்த 4 சம்மில் ஒரு சம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அப்புறம் எக்ஸசைஸ் 3.4 நீ பார்த்துக்கணும். சிம்பிளிஃபை அண்ட் ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து டினாமினேட்டர் வேல்யூவை ஈக்குவல் டு 0 போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அதனால அந்த சம் பார்த்துக்க. இன்னொன்று சிம்பிளிஃபை அப்படிங்கிறது வந்து நீ ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது தான். அது வெரி சிம்பிள். எக்ஸசைஸ் 3.3ல் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ் 3.9 அண்ட் 3.10 அதுவும் சிம்பிளிஃபை, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி வர சம் தான். அதுவும் நீ ஈஸியாக போட்டுக்கலாம். எக்ஸசைஸ் 3.11 வந்து ஃபார்முலா மெத்தட்,
x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2aங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். அதுலேயே இன்னொரு சம் கூட இருக்கு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.12ல் வந்து 1,4 1,4ங்கிற சம்ம நல்லா பார்த்துக்கணும். 3.12ல் 1 and 4ங்கிறது இது வந்து சம் அண்ட் ரெசிப்ரோக்கல்னு வரும். இது இந்த சம் வந்து 4th சம் கேர்ளோட ஏஜ் ஃபைன் பண்ற சம். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று இருக்கு, அந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சம் ரொம்ப முக்கியம். அந்த சமயம் கிளியரா பார்த்துட்டீங்கன்னா நீ வந்து இந்த அல்ஜிப்ரால இருக்கிற எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து மிகப்பெரிய லெசன் அப்படின்னு நீ பயந்துடக்கூடாது. இந்த கொஸ்டின் எல்லாம் நீ சும்மா கொஸ்டினை மட்டும் பார்த்து நீ நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்புறம் போடாமல் இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் போடு, நிறைய மார்க் வாங்கு. இதுதான் என்னோட ஆசை.